ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவனின் திருவார்த்தைகள் 51 முதல் 58 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார்.
எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமர்வோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாய் இந்த அந்தோணியார் தேவாலயத்திலே அந்தோணியார் மகிமை பெற்ற இந்த ஆலயத்திலே நற்கருணை வீரனாக வலம் வந்த அந்த அந்தோணியாரை இன்னும் மாட்சிப்படுத்துகின்ற இந்த நேரத்திலே இந்த நற்கருணையின் சன்னிதானத்தின் முன் நாமும் ஈடேற்றம் பெற, ஆன்மீக வளர்ச்சி பெற இங்கு ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். காணூர் பங்கு இறை சமூகமாக. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய முக்கியத்துவம் உண்டு. நிறைய விஷயங்களில் ஒரு சிலருக்கு குடும்பம்தான் முக்கியம், ஒரு சிலருக்கு பிள்ளைங்க தான் முக்கியம், ஒரு சிலருக்கு காசு தான் முக்கியம், இன்னும் சிலருக்கு பல காரியங்கள் முக்கியம். எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கடவுள் முக்கியம் என்று நாம் கருத வேண்டும். கடவுள் இல்லை என்று சொன்னால், கடவுளை முன்னிலைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய் திவ்ய நற்கருணை ஆராதனை. இந்த நற்கருணை எழுந்தேற்றத்திலே பங்கெடுக்க வேண்டும், எல்லோரும் இறையாசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையாக அழைப்பு விடுக்கப்பட்டது. எத்தனை நபர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தி அதுதான். விருந்துக்கு நிறைய பேரை ஆண்டவர் அழைக்கிறார். அழைப்பு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அழைப்பு பெற்றவர்களிடத்திலே மீண்டும் மீண்டுமாக அவர்களுடைய காதிலே உரக்க கத்தப்படுகிறது, கூவி அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய குரலை அவர்கள் கேட்கவில்லை, உதாசீனப்படுத்துகிறார்கள். உன் விருந்திற்கு வர முடியாது என்று மறுப்பு தெரிவிக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், நான் இப்போதான் நிலம் வாங்கியிருக்கிறேன், அதை பார்க்க போகிறேன். நான் இப்பொழுது தான் ஏறு மாடு வாங்கியிருக்கிறேன், அதை ஓட்டி பார்க்க போகிறேன். நான் இப்பொழுது தான் திருமணம் முடித்திருக்கிறேன், என வாழப்போகிறேன் என்று சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டு கடவுளுடைய அழைப்பை புறக்கணித்த மக்களாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் புறவினத்தாரை, மற்ற மனிதர்களை தேடி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகியது. இன்று ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரையும் கடவுள் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் வளர வேண்டும், உயர வேண்டும், வாழ வேண்டும், வளம் பெற வேண்டும், ஆசீர் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டவரை தேடுவதிலும் அவர் காரியங்களில் கண்ணும் கருத்துமாய் இருப்பதிலும் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். எனவே உதாசீனப்படுத்தியவர்களாக சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். வேலை இருக்கிறது, சமைக்க வேண்டும், டியூஷனுக்கு போகணும், கிளாஸுக்கு போகணும், இன்னும் நிறைய காரணங்களை காட்டிக்கொண்டு எனக்கு வேலை இருக்கிறது என்று சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு உதாசீனப்படுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறோம்.
மனம் வருந்துவோம். இந்த இறை வார்த்தை பகுதியோடு சேர்த்து நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் இறை வார்த்தை 14 முதல் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கு இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. காதால் கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இந்த அழைப்புகளும் இந்த வழிபாட்டு நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், இந்த இறைவனுடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து அவரை காதிலே வாங்கியும் கண்ணிலே கண்டும் உணர்ந்து போகாதவர்களாக, கருத்தில் கொள்ளாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நெஞ்சமாக நம் நெஞ்சம் மாறிவிட்டது என்று சொன்னால், மேலுமாக சொல்லுகிறார், இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. நடைமுறை வாழ்க்கையில் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, கொலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கொழுப்பாகி போச்சு, உங்களுக்கெல்லாம் கொழுப்பு ஏறி போச்சு. சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க, பார்த்ததை நம்ப மாட்டேங்கிறீங்க, எல்லாம் நடந்திருந்தும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு, உங்கள் காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களுக்கு அருளையும் ஆசிரியம் தராமல் இருக்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா நிலைகளிலும் கடவுள் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆன்மீகத்தில் வாழ வேண்டும், ஆன்மீகத்தில் தழைக்க வேண்டும், மென்மேலும் பல நிலைகளில் உயர வேண்டும் என்று ஆண்டவர் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அவரை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், புறக்கணித்து கொண்டே இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். கடவுள் தானே பார்த்து கொள்ளலாம், கடவுள் தானே எதையும் சாதித்து விடலாம், சாக போகிற நேரத்தில் கடவுளே கடவுளே என்று கூப்பிட்டால் செவி சாய்க்காமலா போய்விடுவார் என்ற மெத்தன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடவுளை உள்ளும் புறமும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். இந்த கடவுளை அல்லும் பகலும் தியானிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இந்த கடவுளை இதயத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அவருக்குரிய முக்கிய இடத்தை நாம் தர வேண்டும். அந்த தராமல் போன தருணங்களை நினைத்து, அந்த ஆண்டவர் அழைப்பை விடுத்தும் அந்த அழைப்பை புறக்கணித்த நேரங்களை நினைத்து மனம் வருந்துவோம். இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்க ஆசைப்படுகிறோம், ஆனால் நேசிக்க முடிவதில்லை. நாங்கள் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் எங்களால் வளர முடிவதில்லை. கடவுளுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம், ஆனால் சாத்தான் எங்களை வெகு தொலைவில் கடவுளுக்கு எதிராக நிறுத்தி விடுகிறான். கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் ஆர்வமுடன் அவர் கடவுள் என் கரம் பிடித்து விடுவார் என்ற ஆசையில் அடியெடுக்க துவங்கினாலே சாத்தான் பின்னோக்கி என் கால்களை இழுத்து விடுகிறான். நான் சோர்ந்து போகிறேன், மனமுடைந்து போகிறேன். வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் என்று எல்லா நிலையிலும் நான் மூழ்கி போய் கிடக்கிறேன். ஆண்டவரே, இதிலிருந்து மீண்டு எழுந்து வருவதற்கு வழி தெரியவில்லை. இதிலிருந்து நான் மீண்டும் உன்னை ஒன்று சேர்வதற்கு எனக்கு வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வழிகாட்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் பல நிலைகளில் நாங்கள் உயர வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எப்படி தூய பவுலடிகளார் சொன்னாரோ, என்னுடைய ஊனியல்பின் இச்சைகளின்படி நான் வாழ்ந்துவிட்டேன் என்று சொன்னால் நான் கடவுளை மறந்து விடுவேன், கடவுளை அறியாதவள் போய் ஆய்விடுவேன். இதோ நான் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் அதற்கு எதிராக தீமைகளை தான் செய்கிறேன். இதோ நான் கடவுளை நோக்கி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் எனது உடலின்
வலுவின்மை என்னை ஆட்டி படைக்கிறது. நான் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போகிறேன், எனக்கு வழி தெரியாமல் திகைக்கிறேன் என்று எப்படி கடவுளிடம் மன்றாடி வலுவின்மையிலிருந்து வல்லமையை அந்த பவுலடிகளார் பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நாம் கடவுளை இகழ்ந்திருக்கலாம், புறந்தள்ளி இருக்கலாம், கடவுள் வேண்டாம் என்று மறுத்து இருக்கலாம், அல்லது ஆலயத்திற்கு போனால்தான் கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் நேரடியாக கடவுளை கண்டுகொள்வேனே, அவரை பார்த்து கொள்வேனே என்று மனதளவில் நினைத்திருக்கலாம். அத்தனை தருணங்களையும் நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுகிறேன். ஆமென். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். ஒரு 2 லைனு நாம் சேர்ந்து பாடலாம். இந்த பாடலை பாடிய பிறகு இந்த நற்கருணை சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, எங்களை ஆசிர்வதியும். சொல்லுங்க. ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசிர்வதியும். ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசிர்வதியும். ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். கரங்களை தலையின் மேல் வைத்துக் கொண்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். மீண்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். இதயத்திற்குள்ளாக வைத்துக் கொண்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். கரங்களை முன்னோக்கி கொண்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். கரங்களை குவித்துக் கொண்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். இன்னும் பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வதியும். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணைக்கு ஆண்டவருக்கு எதிராகவும் நம் இறைவனுக்கு எதிராகவும் பல நிலைகளில் பாவம் செய்தோம். அதற்காக மன்னிப்பு மன்றாடினோம். இதோ நம் தலை மீது கையை வைத்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இதோ இதயத்தில் வைத்துக்கொண்டு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த பாவ நாட்டங்களையும் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறேன் என்று சொல்வது போல இதயத்தை தூய்மைப்படுத்தி தர ஆண்டவரிடம் ஆசிரியை கேட்டோம். இதயத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்.
இதோ என்னையும் என் குடும்பங்களையும் என்னோடு சூழ்ந்து நிற்கின்ற சகோதர சகோதரியிலும் கரங்களை விரித்து நாம் ஜெபித்தோம். இதோ நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். கரங்குபித்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்காகவும் அவர்கள் ஆசீர் பெற வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். ஆசீரை நிறைவாக தருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணையில் ஆண்டவர் இவருக்கு எவ்வளோ தூரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த இறைவன் இந்த நற்கருணையை வீற்றிருக்கிறார். ஆலயத்தின் மையத்திலே நம்முடைய பங்கின் உயிர் நாடியாக இருக்கிறார். இந்த உயிர் நாடியை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சந்திக்கிறோம், அல்லது எத்தனை முறை இந்த ஆண்டவரை உட்கொண்டு இருக்கிறோம், இந்த ஆண்டவரை உட்கொள்வதற்கு எத்தனை முறை ஆர்வம் காட்டி இருக்கிறோம், அந்த உட்கொண்ட ஆண்டவரை எத்தனை முறை நான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய தென் தமிழகத்தில் ஒரு பகுதி, அது ஒரு முக்கியமான ஒரு அந்தோணியார் திருத்தலம், நம்மளுடைய ஆலயம் மாதிரியே ஒரு அந்தோணியார் திருத்தலம். அந்த திருத்தலத்தில் ஒரு புகழ்பெற்ற அந்தோணியார் சுருவம் ஒன்று இருக்கிறது. அந்த ஊரில் பங்கு சாமியாருக்கும் பங்கு மக்களுக்கும் பிரச்சனை. கடைசியாக பங்கு சாமியார் அந்த ஊரில் இருந்து கிளம்பி பிஷப் ஹவுஸுக்கு ஆயரவர்கள் வர சொல்லிட்டாங்க. உடனே பங்கு சாமியார் அங்கே அமைதி ஏற்படுத்த முடியவில்லை. மக்களுக்கும் சாமியாருக்கும் சண்டை முத்திருச்சு. உடனடியாக ஆலயத்தையும் பங்கு இல்லத்தையும் பூட்டிவிட்டு சாமியார் ஆயர் இல்லத்துக்கு போயிட்டார். ஒரு சில வாரங்கள் ஆகின்றன. ஆயர் ஒரு சில அருள் பணியாளர்களை அழைத்து அந்த கிராமத்திற்கு போக சொல்லுகிறார். முக்கியமான ஒன்றை எடுத்து வர சொல்லுகிறார். அந்த ஊருக்குள்ளாக 3-4 கார்கள் வேகமாக உள்ளே புகுகிறது. ஊர் எல்லையிலிருந்து பார்த்தவர்கள், தெருமுனையிலிருந்து பார்த்தவர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. எதுக்கு இத்தனை கார் உள்ளே வருது ஊருக்குள்ளே? எல்லா காரும் கோயில் காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே வந்து நிற்கிது. ஒருத்தர் ஓடி போய் கோயில் மணி அடிச்சிட்டார். கோயில் மணி அடித்து ஊரே கூட்டிட்டார். அந்த வாகனத்திலிருந்து 3-4 குருக்கள் கீழே இறங்கி வந்தாங்க. ஆலயத்தின் திறவுகளை எடுத்தார்கள். ஆலயத்தின் கதவை திறந்தார்கள். உள்ளே சென்றார்கள். நற்கருணை பேழையை திறந்து உள்ளே இருக்கின்ற திவ்ய நற்கருணையை, அவர்கள் சேகரித்து வைத்திருந்த திவ்ய நற்கருணையை எடுத்து வந்தார்கள். உடனே எடுத்துகிட்டு வந்து ஆலயத்துக்கு வெளியில் காரில் ஏறுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஊரே கூடி நிற்கிது. கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொன்னார், அதானே பார்த்தேன், அந்தோணியார் சுருவத்தை தான் தூக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்களோன்னு நினச்சிட்டேன். திவ்ய நற்கருணை தானே, எடுத்துகிட்டு போங்க என்று அவர் சொன்னாராம். அதிர்ந்து போனார்கள் கூட இருந்த அருள்பணியாளர்கள் மற்றவர்களும். அன்புக்குரியவர்களே, நற்கருணைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்தோணியாருக்கு எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கணும், நற்கருணை மத்தியில் நாம் எத்தகைய ஆர்வத்தையும் பாசத்தையும் மதிப்பையும் மரியாதையும் நாம் காட்ட வேண்டும், அந்தோணியாருக்கு எத்தகைய அல்லது புனிதர்களுக்கு எத்தனைய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியவில்லை. ஒரு முறை இவர் வழியாக பாடிக்கொண்டு அப்பத்தையும் ரசக்கிண்ணத்தையும் குருவான உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருந்த இறை மக்களில் ஒரு சிலர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஆட்டிக்கொண்டு காலை ஆட்டிக்கொண்டு நற்கருணை உதாசீனப்படுத்துகின்ற நிலையில் இருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதே அந்தோணியார் நற்கருணையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை எடுத்து வருகின்ற பொழுது ரோட்டில் நின்ன கழுத மண்டியிட்டு வணங்குனுச்சு. ஆனால் மனுஷன் காலாட்டி அந்த நற்கருணையை அவசியங்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. 5 அறிவுக்கும் கீழுள்ள பிராணிகள் எல்லாம் இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்கிறார். ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன், பக்தியில் திளைத்த மனிதன், 1000 அறைகளை கேட்ட மனிதன், அத்தனை ஆன்மீக சொற்பொழிகளில் பங்கெடுத்த மனிதன், அலாதி திறமைகளை கொண்ட மனிதன், எண்ணற்ற தியானங்களில் பங்கெடுத்த மனிதன், அதிகமாக நற்கருணையை பற்றி அறிந்து கொண்ட மனிதன், அந்த நற்கருணையில் அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்று கூட அவன் புரிந்து கொள்ளவில்லை.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நற்கருணையில் முழுமையாக உறைந்திருக்கிறார், முழுமையாக இருக்கிறார். நீங்கள் நற்கருணை மிராக்கல்ஸ், ஈக்குரிஸ்ட் மிராக்கல்ஸ் என்று யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நற்கருணை புதுமைகள் இருக்குது. அவையெல்லாம் எண்பித்து காட்டுகின்றன. இந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசு லைத்திருக்கிறார். இந்த நற்கருணையிலே ஆண்டவர் உறைந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். பல வேளைகளில் நாம் நினைக்கலாம், எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை ஃபாதர், இந்த மத்தியில் இதை எங்கே நாங்கள் போய் கண்டுகொள்வது, எங்கே நாங்கள் இதை போய் பார்ப்பது, எப்படி நாங்கள் இந்த இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று வாழ்க்கையின் குறைகளை, வாழ்க்கையின் பிரச்சனைகளை நாம் சுட்டி காட்டி கொண்டு இந்த இறைவனை முன்னிலைப்படுத்துவதற்கு மறந்து போய்விடுகிறோம். அதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் 2 குறிப்பேடு புத்தகம் 20வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, யோசேபாத்து என்கின்ற ஒரு அரசன் ஒருவன் இருக்கிறான். யோசேபாத் அரசன், 2 குறிப்பேடு 20வது அதிகாரம். யோசேபாத் அரசனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மிகுந்த நேரம் வருகிறது. இதிலிருந்து விடுபட முடியாது, வழியே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று புனித வாழ்வை வாழலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், எல்லா நிலையிலும் உயரலாம் என்று ஆசையோடு மோயிசின் பின்னே போனார்களோ, எதிரே செங்கடலை கண்டு அச்சமுறுகிறார்கள். அந்த செங்கடல் 2ஆக பிளந்து நின்றாலும் கூட இடப்பக்கத்திலிருந்து விழுந்து விடுமோ, வலப்பக்கத்திலிருந்து விழுந்து விடுமோ என்ற ஐயப்பாடு. பின்னே திரும்பி பார்க்கிறார்கள், பார்வோனின் படை அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? கடலில் வீழ்ந்து மடிவதா, இந்த பார்வோனின் படைகளிலே அகப்பட்டு கொண்டு செத்து போவதா, அல்லது இதில் கடந்து சென்று வாழ்வதா என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். இடப்புறமும் வலப்புறமும் பின்னாலும் பிரச்சனை மிகுந்த சூழ்நிலையில் அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அதை கடந்து சென்றார்கள், இறைவனை முன்னிலைப்படுத்தினார்கள். இதோ இந்த யோசேபாத் அரசன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறது. 3 நாட்டு படையினர்கள் அவரை எதிர்த்து வருகிறார்கள். ஒரு படை வந்தாலே அச்சமுறுகின்ற சூழ்நிலையில் எண்ணிக்கையில் குறைவான இந்த இஸ்ரேல் மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே யோசேபாத் அரசன் பல சீர்திருத்தங்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறான். 20வது அதிகாரத்துக்கு முன்னாடி 19ஆம் அதிகாரத்தை படித்தோம் அப்படின்னா, யோசேபாத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் சென்று சீர்திருத்தத்தை மேற்கொள்கிறார். என்ன சீர்திருத்தம்? இடிந்து போய் குலைந்து போய் கிடக்கின்ற தொழுகை கூடங்களை மீண்டுமாக கட்டி கொடுக்கிறான், ஆலயங்களை கட்டி கொடுக்கிறான். அங்கு தொழுகையை நடத்துவதற்கும் மக்கள் கடவுளை வழிபடுவதற்குமான ஏற்பாடுகளை செய்கிறான். எல்லா பகுதிகளுக்கும் பிரச்சனை, துன்பங்கள், துயரங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கின்ற இடங்களிலே நீதிபதிகளை நியமிக்கிறான். அங்கே உங்கள் குறைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம், அங்கு உங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று முறையாக மக்களை ஆட்சி செலுத்த ஆரம்பிக்கின்றான். இந்த இஸ்ரேல் அரசன் மகிழ்ச்சியோடும் வளமையோடும் தன் மக்களை வழிநடத்துவதை பார்த்த எதிரி நாட்டினர், ஒரு படையில் 2 படையில் 3 நாட்டு படையினர் ஒன்று கூடி வந்து இந்த யோசேபாத் அரசனையும் அவருடைய மக்களையும் அழிக்க நினைக்கிறார். எப்படி ஒரு மனுஷன் நல்லா சந்தோஷமாக நம்ம மத்தியில் வாழ்கிறான்னா, அவனுடைய அமைதியை குலைப்பதற்கும், அவனை பிடிச்சி கீழே இழுத்து தள்ளுவதற்கும், அவனை ஆட்டி படைப்பதற்கும், அவன் எங்கே இருந்து பணம் கொண்டு வரான், கொள்ளையடிச்சிட்டு வரானா, திருடிட்டு வரானா என்று அவளை இழிவுபடுத்துவதற்கும் சமுதாயம் தயாராக இருக்கும். அவன் வாழ்கிறானே, அவனை போல் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற சமுதாயம் இருப்பதில்லை. மாறாக குறை கூறுகின்ற, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த யோசேபாத் அரசனையும் அந்த இஸ்ரேல் மக்களையும் கண்டு பொறாமை கொண்ட இந்த 3 வேற்று படையினரும் அந்த இறைவனை, அந்த யோசேபாத் அரசனை நோக்கி அவர்கள் படையெடுத்து செல்கிறார்கள். அவர்கள் மேல் பொறாமை உணர்வோடு போகிறார். இந்த அரசன் பாருங்க, இறை வசனம் 3, இறை வசனத்தில் 3 பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது யோசேபாத் அரசன் அச்சமுற்று, எந்த ஒரு பிரச்சனையை பார்க்கின்ற பொழுதும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாம் சந்திக்கின்ற பொழுதும் நாமும் பயமுறுவோம். இதுதான் யதார்த்தமான உணர்வு. நமக்கும் பயம் வரும், அச்சம் வரும்,
கலக்கம் வரும், குழப்பமான சூழ்நிலையில் என்ன முடிவெடுக்க தெரியவில்லை என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருப்போம். அந்த நேரத்திலும் அந்த அரசனும் அச்சமுறுகிறான். ஆனால் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது, அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பு இருக்குமாறு கட்டளையிட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நமக்கு பல நிலையில் இந்த மாதிரி ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வழியே தெரியல, இக்கட்டான சூழ்நிலை, என்ன செய்வோம்? நாம் எல்லா பக்கமும் பிரச்சனை. கடன் கொடுக்க வர கேட்டோம்னா கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வாழ வழிவிடுனான்னு வாழ வழிவிட மாட்டேங்கிறாங்க, என் பிரச்சனை தீரணும், என் துன்பங்கள்லாம் தீரணும் வேணுனாலும் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும்போது நாம் நோய் நொடியினாலும், குடும்ப பிரச்சனையினாலும், கடன் பிரச்சனையினாலும், திருமண தொல்லையினாலும், குடும்ப பிரச்சனையினாலும் இன்னலுற்று தவிக்கின்ற பொழுது என்ன செய்வோம்? பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யாராவது குறி சொல்லுவாங்களா, யாராவது ஜோசியம் பார்த்து நமக்கு நல்ல வழி காட்டுவாங்களா, மாய தந்திரம் செய்து நம்ம இதிலிருந்து விடுவிக்க யாராவது இருப்பாங்களா என்று வேற்று மத கடவுளையும் வேற்று இன மக்களையும் மந்திரவாதிகளையும் தந்திரவாதிகளையும் நாம் தேடி சொல்லக்கூடிய அவல நிலை. அதையும் தாண்டி அதற்கும் விடை கிடைக்கவில்லை என்று சொன்னால் துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு வழியே கிடைக்கலன்னா என்ன செய்வான்? கடைசியில் மனுஷன், இந்த உலகமே வேண்டாம்ப்பா சாமி, இந்த உலகத்தை விட்டே போயிடலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கூட அந்த மனிதன் சில வேலைகளை நினைக்கக்கூடும். அப்படிப்பட்ட தருணத்திலும் கூட, இக்கட்டான சூழ்நிலை இருந்த நேரத்திலும் கூட கொஞ்சம் படையை வைத்து கொண்டு இந்த மனிதர்களை சமாளிக்க முடியாது. இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே இஸ்ரேல் மக்களால் அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வேறு வழியாக கூட வந்திருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அப்போவே பெரும்படையோடு இந்த படைகளை எல்லாம் முன்னாடியே அவர்கள் கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர்களை மன்னித்து வேற்று வழியாக இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனால் இந்த கூட்டம், இந்த எதிரி நாட்டினர், இவர்கள் வாழ்வதை பொறுத்து கொள்ள முடியாமல், சகித்து கொள்ள முடியாமல் அவர்களை கொலை செய்வதற்காக வருகிறார்கள். உடனே இந்த யோசேபாத் அரசன் ஆண்டவரை நாடுவதில் உறுதி கொள்கிறான். நாம் யாரை தேடி செல்கிறோம் என்று சிந்திப்போம். நாம் கடவுளை தேடி வருவதற்கு தான் பிரச்சனை காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடவுளை தேடுவதில் நாம் நாட்டம் இல்லாமல், ஆர்வம் இல்லாமல், ஆசை இல்லாமல் இருந்து போய்விடுகிறோம். எனவே கடவுளை தேடக்கூடியவர்களாக இந்த யோசேபாத் அரசனை போல கடவுளை தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த யோசேபாத் அரசன் என்ன சொல்கிறான்? தான் மக்களை, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நோன்பு இருங்க, எல்லாரும் ஜெபியுங்க என்று கட்டளை இடுகிறான். எல்லாரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். நோன்பு இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். நம் குடும்பங்களுக்கும், நம் சமுதாயத்திற்கும், நம் ஊருக்கும், நம் பங்கிற்கும் இத்தகைய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது, துன்பம், கலக்கம், கஷ்டம், கவலை, கண்ணீர், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை ஏற்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நாடுவதில் மட்டுமல்ல, நாம் நோன்பிருந்து ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏதோ தவக்காலத்தில் மட்டும் நம்ம நோன்பு இருந்தால் போதும், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு மாலை இடுறப்ப நோன்பு இருந்தால் போதும், அல்லது முக்கியமான தருணங்கள் ஏதாவது கிடைக்கணும்னா நோன்பு இருந்தால் போதும் அப்படின்னு இல்லை. அன்புக்குரிய மக்களே, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விரதம் இருந்து கடவுள் முன்னிலையில் நம்மை நாம் கிடத்த வேண்டும், மன்றாட வேண்டும், மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த யூதா அரசன் யோசேபாத் மிகவும் அழகாக ஒரு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். 5வது வசனத்திலிருந்து நாம் 12வது வசனத்தை வரைக்கும் படித்தோம்னா ஒரு அருமையான ஜெபம், ஒரு ஜெபம். ஆண்டவர் இயேசு நமக்கு விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தை என்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல ஒரு சிறப்புமிக்க ஜெபம் இந்த யோசேபாத் அரசன் ஜெபிக்கிறான். அந்த ஊரின் மண்டபத்திலே மேலே ஏறி நின்று கொண்டு உரத்த குரலில் தன் மக்களை நோக்கி இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறான். அதில் தாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் அவன் சொல்லி காட்டுகிறான். கடவுளே, இப்படியெல்லாம் எங்களை காத்து வந்தீரே, இப்படியெல்லாம் எங்களை அழைத்து வந்தீரே, இப்பொழுது நாங்கள் இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறோம், வாழ வழி தெரியாமல் வெளிப்பிதுங்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வேறு கதி என்னவென்று தெரியவில்லை என்று அவன் அழுகின்ற நிலையில் அவன் கதறி அழுகிறான்.
நான் பொய் சொல்லவில்லை. 12வது வசனத்தை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, என் கடவுளே, என் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று பாடினார், என்று மன்றாடினார் என்று இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. நாங்கள் 5000 பேர் தான், அங்கே 1,00,000 பேர் இருப்பாங்க. வலிமை இல்லை, திராணி இல்லை, சக்தி இல்லை, ஆயுதங்கள் இல்லை. எங்களால் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இல்லாமல் நாங்கள் வீழ்ந்து போய் கிடக்கிறோம். என்ன செய்யறது? வாழ்க்கையில் இது மேலே நாள் எழுந்து நடக்க முடியல. நோய் வந்தது, கஷ்டம் வந்தது, கவலை வந்தது, இடிமேல் இடி விழுந்து கொண்டே இருக்கிறது, அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி சறுக்கிறது. நான் வாழ வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டு இருக்கிறேன். கடவுளே, நான் உம்மை நோக்கி வர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை எதிரிகள் எனக்கு எதிராக சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு எதிராக நீ நீதி வழங்க மாட்டீரோ? இவர்களுக்கு எதிராக எங்களை காத்து வழிநடத்த மாட்டீரோ என்று மன்றாடுகிறான் அந்த அரசன். அதே போல நாமும் ஆக்ரோஷமாக அந்த இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும். ஏதோ இறைவன் உயரத்தில் இருக்கிறான், நான் பாதாளத்தில் இருக்கிறேன் என் எண்ணத்தில் அல்ல. இறைவன் என் கண் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அந்த இறைவனை நான் முகமுகமாய் தரிசித்து கொண்டிருக்கிறேன். அந்த இறைவனை நோக்கி நான் முழுமையாக என்னுடைய ஜெபங்களை, வேண்டுதல்களை எடுத்து வைக்கிறேன். இதோ இந்த இறைவன் எனக்கு உதவி செய்வார். இந்த யோசையை பார்த்த அரசன் சொல்லுகிறான், எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது எதுவென தெரியவில்லை ஆண்டவரே என்று மன்றாடுகிறான். இதுக்கு மேலே அங்கே என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை. நாங்கள் நிராயுதபாணியாக இருக்கிறோம். உன் பாதத்தில் சரணாகதியாகி விட்டோம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு தேவையான வெற்றி வாய்ப்பை தாரும், நல்வாழ்வை தாரும் என்று அந்த அரசன் மன்றாடுகிறான். இதே ஜெபத்தை, இதே மன்றாட்டை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், இந்த மாதிரி கஷ்டப்படுகின்ற, கண்ணீர் வடிக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஜெபத்தை நாமும் ஜெபித்தால் நிச்சயம் அது நமக்கு பலன் தரும். இந்த ஜெபத்தை எல்லாம் சொல்லி முடிக்கின்ற நேரத்தில் அங்கேருந்து ஒரு மனுஷன் ஓடி வர்றான். அந்த மனுஷன் ஓடி வந்து என்ன சொல்கிறான் தெரியுங்களா? யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசேபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசனே கேளுங்க. இங்க இந்த படைகளை கண்டு நீங்கள் அஞ்சி போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், நிலை குலைந்து போக வேண்டாம். என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வழி இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. இப்போர் உங்களுடையதல்ல, இது கடவுளுடையது. வாழ்க்கையில் நாம் பல பிரச்சனைகளை, கஷ்டங்களை, கவலைகளை, இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கிறோம்னா கடவுளை முன்னிறுத்தி நாம் மன்றாடி கொண்டு இருக்கின்ற பொழுது இது நம்மளுடைய பிரச்சனை அல்ல, இது நம்மளுடைய துயரம் துன்பம் அல்ல, இது கடவுளுடையது. அதை அவர் பார்த்து கொள்வார். அவர் கரங்களில் நாம் அதை விட்டுவிட வேண்டும். நீங்கள் அவருக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள், அவர் படையெடுத்து செல்லுங்கள், மற்றவற்றை கடவுள் பார்த்து கொள்வார். முன்னிறுத்தக்கூடிய செயல், துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் கடவுள் மேல் நீங்கள் பாரத்தை போட்டு விட்டால் அவர் அதை பார்த்து கொள்வார். யூதா அரசனிடம் சொல்ற அந்த பதில், மறுநாள் என்ன நடக்குது தெரியுமா? மறுநாள் எப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிறது தெரியுமா? யூத எருசலேம் படைகள் எல்லாம் இதோ அந்த எதிரி நாட்டினருக்கு முன் அணிவகுத்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். பாடகர் குழுவினர் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆண்டவரை போற்றுங்கள், ஏனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று சொல்லி பாடகர் குழுவினர் முன்னே நின்று பாடிக்கொண்டிருக்கிறார். ஒரு போரை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் திடகாத்திரமாக நிறைய உணவுகளை, ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு சண்டையிடுவதற்கு முன் செல்ல வேண்டும். ஆனால் இந்த படையினர் பட்டினி கிடக்கிறார்கள். பட்டினி கிடந்து ஜெபித்து விட்டு செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது முதலில் காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை என்று பெரும் படைகள் எல்லாம் பின்னாடி நிற்கும். ஆனால் இந்த போர்க்களத்திலே முன் வரிசையில் நின்றது யாரு? பாடகர் குழுவினர். பாடகர் குழுவினர் நின்று கொண்டு ஆண்டவரை போற்றுங்கள், ஏனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று கடவுளை முன்னிறுத்தி அந்த போரினை அவர்கள் துவங்குகிறார்கள். அங்கே சண்டையிடவில்லை,
அவர்கள் வாளால் யாரையும் வெட்டவில்லை, யாரையும் அவர்கள் தாக்கவில்லை, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து யார் மேலும் அவர்கள் போர் தொடுக்கவில்லை. அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்டு படையினரும் ஒருவரை தாக்கி கொண்டு அங்கு தரைமட்டமாக அனைத்து மக்களும் வீழ்ந்து போகிறார்கள், அனைத்து மக்களும் அடிந்து போகிறார்கள். இதோ இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக, கடவுளின் மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் திரண்டு வந்தார்களோ அத்தனை பேரும் பிணங்களாக அங்கும் இங்குமாக கிடக்கிறார்கள். அவங்கள்ட்ட இருந்த செல்வங்களை எடுத்து வருவதற்கு 3-4 நாட்கள் ஆனது என்று விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு செல்வங்களை அவர்கள் 3-4 நாட்களாக ஓடி ஓடி எடுத்து வந்து கொண்டே இருந்தார்கள். அந்த பிணங்களுக்கு மத்தியில் கடந்த அத்தனை பொருட்களையும் எடுத்து வருவதற்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இந்த இறைவனுக்கு முன்னுரிமை தராமல், இந்த இறைவனுக்கு முதலிடத்தை கொடுக்காமல், இந்த இறைவனை நாம் முன்னிலைப்படுத்தாமல் வேறு எதை முன்னிலைப்படுத்தி இருந்தால், பிள்ளையா இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், அல்லது சொத்தாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், நம்ம சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களாக இருக்காம அத்தனை முன்னிலைப்படுத்தினோம் என்று சொன்னால் அத்தனையும் ஒரு நாள் அழிந்து போகும், அத்தனையும் நம்மை விட்டு ஒரு நாள் ஓடி போகும். ஆனால் நிலையான இந்த இறைவனை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது இன்னும் அதிகம் அதிகம் நம்மை நோக்கி செல்வங்களும் வரும், உறவுகளும் வரும், பிள்ளைகளும் வருவார்கள், உறவுகளும் வருவார்கள். மகிழ்ந்து இன்னும் நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். அதைதான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறைவனை முன்னிலைப்படுத்தி, இந்த இறைவனை நாம் முதன்மைப்படுத்தி வாழுகின்ற பொழுது, இந்த இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே இந்த இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழுவோம், வளர்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மீண்டும் ஒரு முறை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் என்று பாடி மாண்பியர் கீதத்திற்கு கடந்து செல்வோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் 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 எங்கள் நல்ல இயேசுவே பாடுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே, இதோ என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ இஸ்ரேல் மக்களை அன்று அபரிவிதமாக நீ ஆசீர்வதித்து வழிநடத்தியது போல இதோ இவர்கள் இருளிலும் பகலிலும் நொந்து போகாத வண்ணம் நீ அவர்களை காத்து வந்த தெய்வமாக இருக்கிறேன். பகலிலே அவர்களுக்கு மேக தூணாகவும், இரவிலே அவர்களுக்கு நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்திய ஆண்டவரே, இதோ எம் பிள்ளைகளை, எம் மக்களை, இதோ எம் பகுதி வாழ் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும். இதோ அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தது போல இதோ எங்கள் மக்களையும் கரம் பிடித்து வழிநடத்தும் அம்மா, கரம் பிடித்து வழிநடத்தும் ஐயா. இதோ இவர்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இதோ இவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ நாங்கள் மென்மேலும் உயர்வதற்கு வழிகாட்டும் தகப்பனே. வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் நோய்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாங்கள் சோர்ந்து போகிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரமெடுத்து வழிநடத்தியருளும். உம்மை தேடி வந்தவர்களுக்கும் உம்மை நாடி வந்த அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக இருந்து அவர்கள் வாழ்விலே நல்லதையும் ஆசீரையும் நிறைவாக பொழிந்து வழிநடத்தியது போல, நோய் நொடியெல்லாம் தீர்த்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததை போல, பிரச்சனையில் குழப்பங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மன நிறைவை தந்தது போல ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். உம்மை நோக்கி வருகிறோம், உம்மை தேடி வருகிறோம், உம்மை நாடி வருகிறோம். இன்னும் நாங்கள் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் தகப்பனே. இதோ எங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கருத்தில் கொண்டு, இதோ எங்கள் நோய்களை எல்லாம் நீ கண்ணில் கொண்டு, இதோ எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து ஆண்டவரே அத்தனையும் தவிடுபொடியாக்கி, அத்தனையும் எங்களுக்கு எதிராக புறப்படுகின்ற அத்தனை சக்திகளையும் நீங்க ஆண்டவரை அழித்தொழித்து எங்களை ஆசீர்வாதமிக்க மக்களாக வாழ்த்து நடத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சமுதாய தீமைகள் இருந்து
தீய பழக்க வழக்கங்களில் இருந்து, இதோ பாவமான சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்து எங்களை வளர செய்ய வேண்டும் என்று, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல தெய்வமே, ஆசீர்வதியும் 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 எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும். அனைவரும் முழந்தால் பலியிடுவோம். மாண்புயர் கீதம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க தந்தையவர்க்கும் புகழ்ச்சியோடு பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினாலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.